ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற 95% எக்ஸல்ல இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்மளால ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இஃப் ஃபங்க்ஷனோட எல்லா கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிட்ட ஒரு கம்பெனியோட சேலரி லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதுல பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ பிஎஃபோட வேஜஸ் சேலரியில இருந்து 70% வந்து 15,000 இல்ல 15,000க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா நமக்கு சீல்ட் அமௌண்ட்டா 1,800 ஃபிக்ஸ் பண்ணும். இல்லாட்டி அந்த வேஜஸ்ல 12% வந்து பிஎஃப் டிடக்ஷன் அமௌண்ட்டா நம்ம போட போறோம். அது சின்ன இஃப் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ முதல்ல ஈக்குவல் டு இஃப் போட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த சேலரியோட 70% வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு மறுபடியும் பிராக்கெட் போட்டு சேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 70% போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிரேட்டர் தென் 14,999 அதுக்கு மேல ஒரு ரூபா அதிகமானால் கூட எனக்கு சீல்ட் அமௌண்டா 1,800 வரணும். இல்லாட்டி மறுபடியும் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு சேலரி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு 70% போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்டு 12% பிஎஃபோட பர்சன்டேஜை போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே 1,800 வருது. நமக்கு 15,000க்கு மேலே இருந்தால் 1,800 வரணும்னு சொல்லி நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இது உண்மையான நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு சேலரியை செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு 70% போட்டோம்னா இது வந்து 15,400 வருது. அப்போ நம்ம போட்ட ஃபார்முலா கரெக்டு. எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் போட்டிருப்பேன். இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் அழிச்சிட்டு 15,000 போட்டோம்னா இதுக்கு என்ன மீனிங்னா 15,000 இருந்தாலும் 15,000க்கு மேலே இருந்தாலும் எனக்கு 1,800 வரணும் தான் இந்த ஃபார்முலாவோட மீனிங்கு. இதை போட்டு நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணாலும் அதே அமௌண்ட் தான் நமக்கு வரப்போகுது. இஎஸ்ஐக்கு நம்ம சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். இஎஸ்ஐ வந்து சேலரி அமௌண்ட் வந்து 20,000 இல்லை 20,000க்கு மேலேயே இருந்துச்சுன்னா எனக்கு இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகக்கூடாது. மேபி அது இல்லாமல் இருந்தால் 0.75% வந்து எனக்கு இஎஸ்ஐ டிடெக்ட் அமௌண்ட் அங்கே வரணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சேலரி அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 21,000 இருந்தால் எனக்கு ஜீரோவாக வரணும். இல்லாட்டி பிராக்கெட்டில் சேலரி செலக்ட் பண்ணிட்டு இன்ட்டு 0.75% போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 21,000க்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு ஜீரோ வந்துருச்சு. அதை அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21,000க்கு கீழே இருக்கிறதுனால நமக்கு இஎஸ்ஐ அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகி வந்துருச்சு. தென் கார்த்தி பார்த்தீங்கன்னா 21,000க்கு கீழே இருக்கிறதுனால இவருக்கும் இஎஸ்ஐ வந்து டிடெக்ட் ஆகி வந்துருச்சு. இதை கவனமாக கவனிங்க. இந்த 7 கண்டிஷனலும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். நீங்கள் எந்த விதமான இஃப் ஃபங்க்ஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல கிரேட்டர் தென் 21,000. இப்போ சேலரி வந்து நம்ம 20,000க்கு மேலே இருக்கான்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு சிம்பிளாக இஃப் ஈக்குவல் டு போட்டு இஃப் ஃபங்க்ஷன் போட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு சேலரி செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் 21,000 அப்படி இருந்துச்சுன்னா எஸ், அப்படி இல்லாட்டி இன்னும் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேம் எரர் வருது. இது ஏன்னா நீங்கள் எங்கெங்கே டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அங்கே டபுள் கோட் இருக்கணும். டபுள் கோட்குள்ளே தான் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணணும். நோ கோட் டபுள் கோட்டு. இப்போ என்டர் கொடுத்தோம்னா எஸ்ன்னு வருது. ஏன்னா 22,000ங்கிறது 21 விட அதிகமானது. அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 22,000க்கு லெஸ் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இஃப் ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சேலரி செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் 21,000 வந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிக்காமா டபுள் கோட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நோ கொடுத்துட்டு அப்படி இல்லாட்டி நோ டபுள் கோட்டை கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 21,000க்கு கீழேயான்னு கேட்டிருக்கோம். இல்லை, இது 21,000க்கு மேலே இருக்கிறதுனால நோ வந்துருச்சு. இல்லை ட்ராக் பண்ணிக்கலாம். கார்த்தியும் பாலாஜி மட்டும்தான் 20,000க்கு கீழே இருக்காங்க. இப்போ 20,000க்கு கீழே இருந்தாலும் சரி 20,000 இருந்தாலும் சரி நமக்கு எஸ் வரணும். அதுக்கு ஈக்குவல் டு சேலரியை செலக்ட் பண்ணிட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு 21,000 போட்டு கமா டபுள் கோட்டில் எஸ் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா டபுள் கோட் நோ டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நோ வருது. இப்போ 20,000 இருக்கணும், இல்லை 20,000க்கு கீழே இருக்கணும். நமக்கு 22,000 சேலரி இருக்கிறதுனால நோ வந்துருச்சு. ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிடலாம். இப்போ 3 இடத்துல எஸ் இருக்கு. அதில் தினேஷ் பார்த்தீங்கன்னா 21,000 கரெக்டாக இருக்கிறதுனால எஸ் வந்துருச்சு. மற்ற 2 பேரும் 21,000க்கு கீழே இருக்கிறதுனால எஸ் வந்திருக்கு. மற்றது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நோ வந்துருச்சு. தென் 21,000க்கு மேலே எவ்வளோ 21,000 இருந்துச்சுன்னா எனக்கு எஸ் வரணும். அதுக்கான ஃபார்முலா இப்போ போட போகிறோம். ஈக்குவல் டு இஃப்
ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு சேலரியை செலக்ட் பண்ணிட்டு greater than equal to 21,000 கமா டபுள் கோட்டில் எஸ் டபுள் கோட் கமா டபுள் கோட்டில் நோ டபுள் கோட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே இருக்கிறதுனால இங்கே எஸ் வந்துருச்சு. அது அப்படியே கீழே எழுதலாம். கார்த்தியும் பாலாஜியும் 21,000க்கு கீழே இருக்கிறதுனால நோ வந்திருக்கு. இந்த நாட் ஈக்குவல் டு ஃபார்முலா கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் மீனிங்கே ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகும். ஈக்குவல் டு இஃப் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு சேலரியை செலக்ட் பண்ணிட்டு நாட் ஈக்குவல் டு 21,000 கமா டபுள் கோட்டில் எஸ் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா டபுள் கோட்டில் நோ டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை கொடுத்து ஓகே கொடுக்குறோம். இப்போ இங்கே எதுக்கு எஸ் வருதுன்னா 21,000 தவிர இந்த இடத்துல தவிரன்னு சொல்லி மீனிங் வரும். 21,000 தவிர எனக்கு எல்லா இடத்துலையும் எஸ் வந்துடணும். 21,000 இருந்தா எனக்கு நோ வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா நமக்கு இங்க ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். அதனால இதை கொஞ்சம் கவனமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு 75% இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ட்ராக் பண்ணும்போது பாருங்க 21,000 தவிர எல்லா இடத்துலையும் நமக்கு எஸ் வந்திருக்கு. எக்ஸாக்டா இங்க 21,000 வர இடத்துல மட்டும் நமக்கு இங்க நோ வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி இஃப் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு சேலரியை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 21,000 இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன மீனிங்னா 21,000க்கு ஒரு ரூபா கீழேயோ இல்லை மேலேயோ எதுவுமே இல்லை. கரெக்டா 21,000 இருந்தா மட்டும் டபுள் கோட்ல எஸ் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கமா டபுள் கோட்ல நோ 21,000 இல்லாட்டி நோ போட்டு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 21,000 இருக்கிற இடத்துல மட்டும் நமக்கு எஸ் வந்திருக்கு. மற்ற எல்லாமே நோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு எம்டி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலா இப்போ 10 பேர் இருக்கிறதுனால ஓகே. திடீர்னு ஒரு 100 200 எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது நமக்கு இஎஸ்ஐ இல்லாதவங்களும் இஎஸ்ஐ இருக்கிறவங்களும் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க இந்த எம்டி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் இஎஸ்ஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். இஎஸ்ஐயை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு எம்டிக்கு 2 டபுள் கோட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கமா போட்டு டபுள் கோட்ல எஸ் எம்டியா இருந்தா எஸ் இல்லாட்டி நோ கொடுத்து டபுள் கோட்ல போட்டு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி பேஸ் அதாவது இஎஸ்ஐ இல்லாதவங்களுக்கு எஸ் வருது, இஎஸ்ஐ இருக்கிறவங்களுக்கு நோ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியும் பாலாஜிக்கும் இஎஸ்ஐ இல்லை, அதனால நோ வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும்